அப்புறம் தண்ணி கேட்டாருங்க, தண்ணி கொண்டாந்து குடுக்கும்போது கை நீட்டி வாங்குனாருங்க. அவன் கையில ஒரு இளைய தளபதி விஜய்னு பச்சை குத்தி இருந்தாருங்க. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அப்புறம் அந்த பச்சை பார்த்தோன்னே ஒரு ஹீரோவோட பேரை இவ்வளவு தூரம் பச்சை குத்தி வச்சிருக்காங்கன்னா இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வர்ற பொண்ணை எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க அப்படின்னு. டேய் என்ன இளவுடாது. அந்த பச்சை பார்த்து நான் தான் சொன்னேங்க அவர்கிட்ட. நானும் அவரோட ரசிகை, அதனாலங்க. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். கையில பச்சை குத்தி இருக்கிறீங்க, யாரோட பேரு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டேன். அதுவா, நான் விஜய் ரசிகருங்க, அதனால பச்சை குத்தி இருக்கிறேன் அப்படின்னாரு. நானும் விஜய் ரசிகை தானே, கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டேங்க. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? இல்ல எனக்கு என்ன புரியல, ரெண்டு பேருமே ஒரே ரசிகருங்கிறதுனால எனக்கு அவர் பிடிச்சு போச்சுங்க சார். இதுல என்ன லாஜிக் இருக்கு சார் எங்களுக்கு பொருத்தமே பார்க்க வேண்டாம், இந்த ஒரு பொருத்தம் இருந்தாலே போதுன்னு தாங்க சார் அவரு சொன்னார் என்கிட்ட. அந்த ஹீரோ பிடிக்கும், அந்த ஹீரோக்கு இவரை பிடிக்கும், இவருக்கு ஹீரோ பிடிக்கும், ஆனா அவரை பிடிக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் விஜய் ரசிகங்க அப்படிங்களா? அப்பனா நான் உங்களை தானங்க கட்டுவேன் அப்படின்ட்டாருங்க. எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே விஜய்னா அவ்வளவு பிடிக்கும் சார். அவ்வளவு விஜய் பைத்தியம் சார் நாங்கெல்லாம். ஐயோ அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குங்க சார் விஜய் அண்ணாவை. அதனால வந்துதாங்க. கொடுத்துருமா தயவு செஞ்சு. இத குணப்படுத்த முடியாதா? இல்லைங்க சார், எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது சார். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே ஆச்சரியமா தான் இருக்குது. நாம தான் பேனட்டையும் டிக்கையும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். அவர் ஃபுல் கை சட்டை போட்டிருப்பாரு, அதனால பச்சை குத்துல தெரியாது. தெரியாது, எனக்கு தெரியாது. இன்கேஸ் பச்சை குத்துல தெரிஞ்சிருந்தா அப்பவே ஓகே சொல்லிருப்பீங்க. ஆமா. ஐயோ ஏய், இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. உண்மைதான், எல்லாருமே நாங்க குடும்பமே அப்படித்தான் சார். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். தற்கொலை பண்ணி பிறக்கா சூசைட் பண்ணுவான். இது பண்ணும்போது கதவை தட்டும் போது விஜய் வெளியே வந்திருக்காருன்னு சொன்னோன்னு தான் சார் கதவை திறந்தாங்க. 10 பைத்தியம் எஸ்கேப் ஆகி ஊருக்குள்ள போயிடுச்சான். போன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார்கிட்ட பேசுற? ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுறேன் இப்படியே சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் உங்க அண்ணாட்ட தான் பேசுறேன், ஃப்ரெண்டா தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுங்கிறீங்க, உங்க அண்ணன் கூட பழகுறது உங்களுக்கு முன்னாடி டவுட்டே வரல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓகே, ஆனா லவ் பண்றேன்னு சொன்ன உடனே ஏன் உங்களை ஏத்துக்க முடியல? சார் அவன் என் ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும்தான்ற மாதிரி எங்களுக்கு பொசசிவ் ஜாஸ்தி இருக்கும். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. என் ஃப்ரெண்டா இருந்த ஒருத்தி வந்து இன்னைக்கு என் அண்ணனுக்கு ஒய்ஃபா மாற போறாளே அப்படிங்கிற ஒரு பொறாமை வந்துருச்சு. ஆமா, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது நாங்க ஆக்ஷன்ல பேசுவோம், அவங்க பின்னாடி இருக்கும்போது தான் ரெண்டு பேரும் பேசிப்போம். ஆனா அவங்களுக்கு தெரியாது. எப்பயுமே தெரியாம செய்யறது நல்லது. என் அண்ணாட்டால நீ பேசவே முடியாது அப்படின்ற சேலஞ்ச் பண்ணாங்க. சேலஞ்ச் இருந்தா லவ்வே வருதா? எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். ஃப்ரெண்டே வந்து அண்ணியாக மாறி இருக்காங்க, எப்படியா இருக்கு உங்களுக்கு இப்போ? நானே வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன், அதே நோண்டி ஞாபகப்படுத்துறேன். அவர் எனக்கு தெரியாம gift வாங்கி வீட்டுக்கு சிஸ்டருக்கு அனுப்புறது. ஆனா அது அப்படினாலும் உங்க தங்கச்சி லவ் பண்றான்னு தெரியும், உங்க ஃப்ரெண்ட் லவ் பண்றான்னு தெரியாதுல்ல? கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். இல்ல அவரு வாங்குறதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் சில விஷயம். அவர் வாங்குறது தெரியும், அது இங்க வருது. இங்க வருது அது. இப்ப நீங்க gift வாங்குறீங்க, அது உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும், அதே gift வீட்டுக்கு வருது தங்கச்சிக்கு. அப்ப தெரியணும்னு செஞ்ச மாதிரிலாம் இருக்குது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? என்னோட பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 2 மினிட்ஸ்லயே சொல்லிருப்பேன். உங்களோட லவ்வுக்கு உங்களோட அண்ணி எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க? எங்க அண்ணி தான் மெயின் பில்லரு. பெரிய விஷயம்யா. ஓ அக்காவா, உங்களோட அக்காவா? ஓகே, நீங்க ரெண்டு எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்? 4 வருஷம். 4 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வயசு என்ன? 29, அவங்களுக்கு 27, ஒன்னை விட 2 லீடிங். தம்பிக்கு 26, 26, 27, 29. எப்படி அவனை பார்க்க வருவாரு. அவர் தூங்கிடுவான்னு தெரிஞ்சு 8 மணிக்கு வந்துட்டு 10 மணி வரைக்கும் பேசிட்டு போகல. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சரி, தெரிஞ்சவன நீங்க என்ன செஞ்சீங்க? வார்னிங் பண்ணேன். ஆமா, தப்பிச்சிடுறான்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க வாணியை பத்தி? இல்ல சார், அது அப்பவே கேட்டிருக்கலாம்னு இப்ப தோணுது சார். அப்ப புரியல, இப்ப புரியுது. அப்பப்போ சண்டை வரும்போதெல்லாம் நினைச்சிருக்கேன், அவன் அப்பவே சொன்னான், அப்படியே போயிருக்கலாம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். சண்டைனா அந்த மாதிரி சண்டை சார், தரமா போடுவாங்க. அப்பவே கேட்டிருக்கலாம்னு தோணுது. அப்பவே கேட்டுக்கலாம் சார். என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. என்னோட ஃப்ரெண்டு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட் அண்ணனை கல்யாணம் ஆமா ஆமா. அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, அண்ணா கிட்ட பேசியிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. பட்டன் போன் தான் இருந்துச்சு. போன்ல அண்ணா வந்து இவளோட நம்பரை மை லைஃப்னு சேவ் பண்ணி வச்சிருந்தார். அதை பார்த்தேன். எப்படி பிடிச்ச பாத்தேடா? அதுக்கு முன்னாடி லைட்டா கொஞ்சம் டவுட் வந்தது. என்னன்னா 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடுவாங்க. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சான் பாத்தியா? பாத்தீங்களா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. அவர் சைலண்டா இருக்கிறத பாக்க எனக்கு என்னமோ அவர் தான் பண்ணிருப்பாரோன்னு டவுட் இருக்கு. நீங்க தான் ப்ரொபோஸ் பண்ணதா? பாத்தீங்களா?
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.